இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூத் இன்ஃபெக்ஷனில் வார் லைனை பற்றி பார்க்க போகிறோம். வார் அப்படிங்கிறது ஒயிட், ஆம்பர், ரெட். ஸோ இந்த வேர் லைனை கண்டுபிடிச்சது யாருன்னா வின்டர். ஸோ அதனால் இதுக்கு வந்து வின்டர் லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இதை கண்டுபிடிச்சது வந்து ஜார்ஜ் வின்டர். ஸோ அதனால் இது வந்து வின்டர் லைன் சொல்கிறாங்க. இதை வந்து ரேடியோகிராஃபிக் ஃபைண்டிங்ஸில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் லைன். ஒயிட் லைன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இமேஜினரி லைன். அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மோலாரில் ஒரு இமேஜினரி லைன் வரையணும். இதோட வேலை என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து டூத் வந்து டெப்த்தில் இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இம்பேக்ட் ஆன டூத் இருக்குல்ல, அந்த இம்பேக்ட் ஆன டூத்தில் வந்து ஒரு இமேஜினரி லைன் வரையணும். அது மாதிரி ஒயிட் லைன். ஸோ இதுவும் இந்த இமேஜினரி லைனும் இந்த ஒயிட் லைனும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் இம்பேக்ஷன். இப்போ இந்த இமேஜினரி லைன் வந்து இந்த தேர்டு மோலாருக்கு முன்னாடி உள்ள ஒயிட் லைனில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ தேர்டு மோலாருக்கு முன்னாடி உள்ள ஒயிட் லைனோட இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, ஸோ அது வந்து டிஸ்டோ ஆங்குலர். அதே இந்த இமேஜினரி லைன் வந்து தேர்டு மோலாருக்கு பின்னாடி உள்ள ஒயிட் லைனோட இன்டர்செக்டர் ஆச்சுன்னா அது வந்து மீசோ ஆங்குலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இமேஜினரி லைன் வந்து இந்த ஒயிட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல் இம்பேக்ஷன். அடுத்ததாக ஆம்பர். இந்த ஆம்பர் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் போனில் எந்த அளவுக்கு இது வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அமௌண்ட் ஆஃப் போன் வந்து எந்த அளவுக்கு இதில் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த ஆம்பர் லைன். ஸோ இப்போ இம்பாக்ட் ஆன டூத். ஸோ இந்த செர்விக்கல் லைன், அதாவது இன்டர்டென்டல் போன் இருக்குல்ல, இதுதான் இன்டர்டென்டல் போன் சொல்லுவாங்க. இந்த இன்டர்டென்டல் போனில் ஒரு லைன் வரைகிறோம்ல, அது ஆம்பர். ஆம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு டார்க் எல்லோ கலர். ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எந்த அளவுக்கு போன் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்ததாக ரெட் லைன். இந்த ரெட் லைன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆம்பர் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சால் அது வந்து ரெட் லைன் சொல்கிறாங்க. இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு டெப்த்து, எவ்வளோ மில்லிமீட்டர் டெப்த்தாக இருக்குது அப்படிங்கிற மெஷர் பண்ணுறது தான் இந்த ரெட் லைன். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் வரைக்கும் டெப்த்து இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதே 5 மில்லிமீட்டர் தாண்டி போகுது, ஒவ்வொரு மில்லிமீட்டரும் 3 டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக ரிமூவ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே இது 9 மில்லிமீட்டர் தாண்டி போகுது அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டிஃபிகல்ட்டி ஆஃப் ரிமூவிங் இம்பேக்டட் டீத். ஸோ இது எல்லாமே பார்க்குறது என்னென்னா ஒரு ரேடியோகிராஃபிக் அசஸ்மெண்ட்டில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். தேங்க்யூ.